வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கரூரில் ஒட்டப்பட்ட போஸ்டர் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பரபரப்பு அரசியல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை பற்றியான ஒரு காணொளியாகவே இந்த வீடியோ முழுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கரூர்ல ஏற்கனவே டேய் இதுக்கு ஆளாக்கில்லா ஒன்னத்தையும் உங்களால பண்ண முடியாதுடா, ஒன்னத்தையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிழிய பேசிய வரலாறுகள் அனைவருக்கும் தெரியும் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பெரும் போஸ்டர்கள் அப்படின்றது, பெரும் போஸ்டர் அரசியல்கள் அப்படின்றது நடைபெற்று கொண்டு வருவதாக அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸ், ஓகேங்களா, கரூர்லன்னு சொல்லிட்டு ஒரு சில லோக்கல் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் சொல்லி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. விரைவில் செந்தில் பாலாஜி வரப்போறாரு. செந்தில் பாலாஜி இங்கு ஏகப்பட்ட பேருடைய கொட்டத்தை பார்த்தீங்கன்னா அடக்கப்பட போறாரு. அண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா திணறப் போகிறார். அண்ணாமலையெல்லாம் வந்தால் டோட்டலாக காலியாவார் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி தெரியுமே. இந்நேரம் செந்தில் பாலாஜி வெளியே இருந்திருந்தார் என்றால் கண்டிப்பாக அண்ணாமலை போன்றவர்களுக்கு இங்கே வேலைகள் இல்லை என்பது அனைவரும் ஊர் அறிந்த விஷயம்தான், ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கரூரில் ஒட்டப்பட்ட போஸ்டர் அரசியல் வேற பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடியவர்களே நிறைய பேர் கொஞ்சம் பயப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறார். செந்தில் பாலாஜி வெளியே வந்தாருன்னா மிருகத்தனமான முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்றாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உண்மையைத்தான் சொல்கிறேன் நண்பர்களே. செந்தில் பாலாஜி ஒருவேளை வெளியே வந்தார்னா மிருகத்தனமான அரசியல் சார்ந்த தன்னுடைய முடிவுகளை எடுக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னும் ஒரு புறம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அது கட்சியையும் மற்றவற்றையும் எப்படி பலகீனப்படுத்தக்கூடும் அப்படின்றது இங்கே ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. திமுகவில் கரூரில் ஒரு சூழ்நிலையில தான் கரூரில் ஒட்டப்பட்ட அந்த போஸ்டர் வேற பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயத்தையும் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ அதனால அந்த கட்டாயமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. கரூரில் ஒட்டப்பட்ட போஸ்டர் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். கரூரில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சார்ந்த போஸ்டர்கள் எப்பேற்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத நாமும் தொடர்ந்து பொறுத்துறது தான் பார்க்கணும் நண்பர்களே. கரூரி காலா கில்லா பேசுவ வாய் பேசுனல அனுபவி, வாய் பேசுனதுனால தான் இப்பயும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, இன்னமும் அனுபவிப்பார் என்று கூறப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.